பெஞ்சல் புயல் தாக்கத்தால் கடல் சீற்றம் ஏற்பட்டு பழவேற்காடு அருகே கருங்காலி பழைய முகத்துவாரம் பகுதியில் சாலை மணல் திட்டுகளாக மாறியுள்ளது. கூடுதல் தகவல்களை தருகிறார் நம்முடைய செய்தியாளர் பாலாஜி. வணக்கம். இந்த சாலை மணல் திட்டுகளாக மாறி இருக்கிறது, இதன் காரணமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறதா? விவரங்களை பகிரலாம். வணக்கம். திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காட்டிலிருந்து காட்டுப்பள்ளி செல்லும் சாலை முற்றிலுமாக சேதமடைந்து வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்தை சந்தித்து வருகின்றனர். வடசென்னை அனல் மின் நிலையம், அதானி துறைமுகம், காமராஜர் துறைமுகம் என பல்வேறு தொழில் நிறுவனங்களுக்கு பழவேற்காட்டில் இருந்து நாள்தோறும் நூற்றுக்கணக்கான மக்கள் பழவேற்காடு காட்டுப்பள்ளி சாலை வழியே இருசக்கர வாகனங்களில் பயணித்து வருகின்றனர். வழக்கமாக கருங்காலி பழைய முகத்வாரம் பகுதியில் கடல் சீற்றம் ஏற்படும் காலங்களில் கடல் மணல் சாலைக்கு அடித்து வரப்படுவது வாடிக்கை. 2 தினங்களுக்கு முன்பு உருவான பெஞ்சல் புயல் காரணமாக பழவேற்காடு சுற்றுப்பகுதிகளில் கடல் சீற்றத்துடன் கொந்தளித்து கருங்காலி பகுதியில் பழைய முகத்வாரத்தில் கடல் சீற்றம் ஏற்பட்டு கடல் நீருடன் மணல் அடித்து வரப்பட்டு சாலை முழுவதுமாக மூடப்பட்டுள்ளது. மணல் திட்டுகளாக மாறியுள்ள சாலையில் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்துடன் இருசக்கர வாகனங்களில் பயணித்து வருகின்றனர். சாலை முழுவதும் மணல் திட்டுகளாக மாறிய நிலையில் இருசக்கர வாகனங்கள் சாலையை விட்டு அருகிலுள்ள மணலிலேயே சென்று வருகின்றனர். மணலில் செல்லும் போது இருசக்கர வாகனங்கள் சிக்கிக் கொண்டு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. புயல் போன்ற பேரிடர் காலங்களில் கடல் சீற்றம் ஏற்படும் போது இதே பாதிப்பை சந்தித்து வருவதாகவும், மாற்றுப்பாதையில் சுமார் 40 கிலோமீட்டர் வரை சுற்றி செல்வதால் கால விரயமும் பொருட்செலவும் அதிகரிப்பதாகவும் வேதனை தெரிவித்து வருகின்றனர். போர்க்கால அடிப்படையில் சாலையில் குவிந்துள்ள மணல் திட்டுக்களை அப்புறப்படுத்தி வாகன போக்குவரத்திற்கு வழி ஏற்படுத்தி தர வேண்டும் எனவும், நிரந்தர தீர்வாக உயர்மட்ட மேம்பாலம் கட்டித்தர வேண்டும் எனவும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்து வரும் நிலையில் தற்போது இந்த முகத்வாரம், அதாவது கருங்காலி இந்த சாலையில் மணல் திட்டுக்களாக மாறி போக்குவரத்துக்கு பெரும் இடையூறாகவும் மணலிலேயே செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது.